அமெரிக்காவில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அது வேறு யாரும் இல்லை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்படி போயிட்டுருக்கும்போது தான் முகம் தெரியாத 3 பேர் இந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தள்ளுறாங்க. யார் இந்த 3 பேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 400க்கும் மேற்பட்ட போலீஸ், ஹெலிகாப்டரு, அதையும் தாண்டி மோப்ப நாய்கள் அப்படின்ட்டு அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு குறிப்பிட்ட நாட்கள், மாதங்கள் போனதுக்கப்புறம் தான் இந்த கேஸில் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதிச் சடங்குகளை கூடினாங்க. இவரை ஹீரோவாக கொண்டாடினாங்க. ஆனால் கடைசியில் அந்த கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கும் போது தான் இந்த கேஸே மாறிப்போச்சு. எல்லா மக்களும் ஷாக்காக பார்த்தாங்க. என்னங்க, அவருக்கு இதுதான் நடந்ததா அப்படின்னு. நீங்களே இந்த வீடியோ முடியும் போது ஷாக் ஆவீங்க. சரி வாங்க, அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணுன்னா செப்டம்பர் 1, 2015 போகணும். அங்கே அமெரிக்காவில் இல்லினாய்ஸ் மாகாணம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவர் பேர் சார்லஸ் ஜோசப் கிளின்விச் அப்படிங்கிறது தான் இவரோட பேர். இவருக்கு 52 வயசுக்கு நெருக்கமாகுது. அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸரில் ஒரு ஃபேமஸான போலீஸ் ஆஃபீஸர். மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குது. எல்லோரும் ஹீரோவாக கொண்டாடுறாங்க. இவரை ஜிஐ ஜோ அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட படம் வந்திருக்குங்க. அதனால இவர் அப்படி அழைக்கிறாங்க. இவர் நிறையா நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கொள்ளை அடிக்கிறவங்க, கொலை பண்ணுறவங்களெல்லாம் கைது பண்ணுறாருன்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில் 7:52 போல் காரில் போயிட்டுருக்காரு. அப்போ வாக்கி டாக்கி மூலம் சொல்கிறாரு, இது மாதிரி நான் 3 பேரை துரத்துறேன். 2 பேர் வெள்ளையாக இருக்காங்க, ஒருத்தன் கருப்பாக இருக்கான். நான் துரத்தி போயிட்டுருக்கேன். இந்த இடம் தான் என் லொக்கேஷன். இங்கே பேக்கப் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பேக்கப் போலீஸும் 20 நிமிஷத்தில் அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா கார் அந்த இடத்துல கிடக்குது. இப்படியே போலீஸ் ஆஃபீஸர்லாம் நடந்து போகிறாங்க. அப்படி போனால் அங்கே ஒரு மரம் இருக்குது. அதுக்கு கீழே இவர் இறந்து கிடக்கிறாரு. எப்படி அவர் இறந்தாருன்னு பார்க்குறாங்க. அங்கே இவரோட திங்ஸ் எல்லாமே அப்படியே செதறி கிடக்கு எல்லாமே. இவரோட கன்னையும் காணும். இப்படி 1 மணி நேரம் அங்கே தேடுறாங்க. ஒரு இடத்துல கன்னும் கிடக்குது. இவரோட கன்று தான். இந்த உடலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன விஷயம், இவரோட கன்னை எடுத்து தான் யாரோ சுட்டிருந்துருக்காங்க. முதல்ல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாங்கள்ல, அதில் சுட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நெஞ்சிலே வச்சு புல்லட்டை இறக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் டாக்டர் சொல்கிறாங்க. இதனால தான்ப்பா இறந்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இறந்தோடனே அங்கே இல்லினாய்ஸ் மாகாணம் ஃபுல்லாக உள்ள போலீஸெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. எல்லா இடத்துலேருந்து உள்ள 400 போலீஸ் ஆஃபீஸர் அங்கே சம்பவ இடத்துக்கு வராங்க. மோப்ப நாய்கள் ஏகப்பட்டது வருது. ஹெலிகாப்டர் கொண்டு வராங்க. எல்லோரும் யோசித்து, சரி இந்த கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பல இடங்களில் தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த பாடி கடந்ததில்ல, அந்த இடத்துல ஏதாவது கால் தடம் இருக்கா, இல்லாட்டி இந்த காரில் எதுவும் கைரேகை இருக்கா அப்படின்னு பல இடங்களில் பல விஷயங்களை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணாலும் எதுவுமே கிடைக்கல. இப்படி எந்த லீடுமே இல்லாமல் இந்த கேஸ் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் ஒரு லேடி சொல்கிறாங்க, நான் இது மாதிரி சோளக்காட்டுக்கு பக்கத்தில் காரை நிறுத்தி போட்டிருந்தேன். அந்த சோளக்காட்டிலேருந்து வெள்ளையாக இருந்தவனும் கருப்பாக இருந்தவனும் என் காரை ஆட்டையை போட பார்த்தாங்க. நான் உடனே காரை ஓட்டிகிட்டு போயிட்டேன். அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட அந்த லேடி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எந்த சோளக்காடு அப்படின்னு கேட்டு இது மாதிரி ஒரு தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க. எல்லா இடங்களையும் சுற்றி வளைச்சிட்றாங்க, அந்த சோளக்காடை சுற்றி உள்ள ஊர்லாம். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரு, மோப்ப நாய்கள், நிறையா போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு தேட வராங்க. எதுக்காக இவ்வளோ அதிக ஈடுபாடு காட்டுறாங்கன்னா, இது அந்த போலீஸை கொலை பண்ணவங்களா இருப்பாங்களா அப்படின்ட்டு. பட் எங்கே தேடினாலும் அந்த 2 பேரை கைது பண்ண முடியல. உடனே இந்த லேடியை கூப்பிட்டு கேட்குறாங்க, உண்மையிலே வெள்ளையாகவும் கருப்பாக இருந்தாங்களா அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஏற்கனவே போலீஸ் 3 பேரை தேடுறாங்கல்ல, 2 பேர் வெள்ளையாக இருந்தவங்க, ஒரு கருப்பாக இருந்தவனை. இப்படி இங்கே தேடுறதை இந்த லேடி பார்த்து, சரி நம்ம சும்மா பொய் புழுவோம் அப்படின்னு பொய் புழுவிருக்காங்க அப்படின்னு தெரியுது. உடனே இந்த லேடியை கைது பண்ணுறாங்க. $20,000 அபராதம் ஒழுகுதுன்னு பல விஷயங்கள் அந்த லேடிக்கு நடக்குது. ஆனால் இந்த கேஸில் எந்த லீடுமே இல்லாமல் போகுது. போலீஸெல்லாம் மண்டையை பிச்சுக்கிறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னு. இந்த நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு உடல் வீட்டுக்கு போகுது. அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது வீட்டிலேருந்து இந்த உடல் ஊர்வலமாக போகுது. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ரோட்டில் ஏகப்பட்ட மக்கள் வராங்க. 30 கிலோமீட்டர்னால் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு
மக்கள் வந்து எல்லாம் வந்து ஈடுபடுறாங்க அதில். அது மட்டும் இல்லாமல் இல்லினாய்ஸோட ஆளுநரும் வந்து வராரு. ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அவ்வளோ பெரிய ஊர்வலமாக இது நடந்து முடியுது. எல்லோரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து அழுகிறாங்க. ஒரு சில தொண்டு நிறுவனம் மக்கள்கிட்ட இந்த காசை வந்து வசூல் பண்ணி இந்த குடும்பத்திட்ட கொடுக்குது. இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஒய்ஃபு 4 பிள்ளைங்க எல்லாம் பணம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பல விஷயங்கள் இந்த குடும்பத்துக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே நாட்கள் கணக்காக போயிட்டுருக்குங்க. அப்போ தான் ஒரு ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பாருங்கள், இந்த சம்பவம் கொலை மாதிரி தெரியல, இது சூசைடாக இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது அப்படின்னா அவர் சொல்கிறாரு. பட் இதை போலீஸ் வந்து கேட்கவே இல்லை. இப்படி நாட்கள் கணக்காக போகும்போது இவர் போலீஸை வந்து மிரட்டுறாரு. இவர் ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர் தானே, இவர் மிரட்டுறாரு. இங்கே பாருங்கள், இந்த கேஸை முடிக்க போகிறீங்களா இல்லையா, இது சூசைடு தான் அப்படின்னு அழுத்தி சொல்கிறாரு. இப்படி சொன்னோன்னே போலீஸ் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இவர் மேலே கேஸை போடுறாங்க. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, ஏன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே கைது பண்ணுறாங்க. பல விஷயங்கள் இந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸருக்கும் நடக்குது. பட் இங்கே அந்த ஜிஐ ஜோவை, அந்த சார்லஸ் ஜோசப் கிளீன்விச்சை யார் கொலை பண்ணா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியல. இப்படி போகும்போது தான் போலீஸ் வந்து ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. இவரோட ஃபோன் இருந்திருக்கும்ல, அந்த ஜிஐ ஜோவோட ஃபோனு, அப்படியே அந்த ஃபோனை எடுத்து ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே அதில் பலது டெலிட் ஆகியிருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொடுத்து 6500 பக்கங்களை வாங்குகிறாங்க. அந்த 6500 பக்கத்தில் நமக்கு தேவையானது எதுவும் இருக்குமா அப்படின்னு போலீஸ் தேடி பார்க்குறாங்க. அதில் பல விஷயங்கள் வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியையும் தோண்டி எடுக்கிறாங்க. இவர் எங்கேருந்து பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன பண்ணாருங்கிற ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் எடுக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இவர் இராணுவ அகாடமியில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் சார்ஜெண்ட்டாக வந்து பதவி இருக்கிறாரு. அப்புறம் லெஃப்டினண்ட்டாக வந்து மாறுறாரு. இது மாதிரி பல விஷயங்களை போலீஸ் ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இல்லினாய்ஸில் ஒரு ஊரில் இவர் போலீஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லப்படுற திட்டத்தில் இவர் பணியாற்றி இருந்திருக்காரு. அதில் அவர் தலைவராக இருந்திருக்காரு. அப்படி என்ன திட்டம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு 15லேருந்து 20 வயசு, அப்படிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மாதிரி போலீஸ் என்னென்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறது. இது அங்கே உள்ள அமெரிக்காவை வந்து பண்ணுற ஒரு திட்டம். அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதை இந்த போலீஸ் ஆஃபீஸர் தலைமையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்பா, போலீஸ் இப்படி தான் விசாரிப்பாங்க, இங்கே கொலை நடந்திருக்குன்னா இது மாதிரி தான் விசாரிக்கணும், இப்படி தான் மக்களை வந்து ஒழுங்குபடுத்தணும், இது மாதிரி பலதை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தை இந்த ஊரில் கொண்டு போகிறவர் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர். இந்த போலீஸ் ஆஃபீஸரை பற்றின ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெலீட்டான 6500 பக்கங்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு சில லீட் கிடைக்கிது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கே உள்ள லோக்கல் ஆஃபீஸரை போட்டு தள்ளுறதுக்கு ஆளெல்லாம் வந்து செட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் இங்கே வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. பட் அந்த லோக்கல் ஆஃபீஸரை போட்டு தள்ளலை. அந்த லோக்கல் ஆஃபீஸர் இப்போ மாறினவர் தான். ஒரு கொஞ்ச நாளாக தான் வந்து இது நடந்துருக்கு. ஏன்டா இவரை வந்து போட்டு தள்ள பிளான் பண்ணாங்கன்னு போலீஸுக்கு புரியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் எக்ஸ்ப்ளோரர் திட்டத்தை ஃபுல்லாக பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த போலீஸ் எக்ஸ்ப்ளோரர் திட்டத்தில் இவர் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து அடிச்சிருந்திருக்காரு. எல்லாம் இந்த திட்டத்துக்காக வந்து கவர்மெண்ட் வந்து காசு ஒதுக்கியிருந்திருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை எடுத்து இவர் டூர் போக வேண்டியது, அப்புறம் ஜிம்முக்கு வந்து காசு கட்ட வேண்டியது, ஆபாச வலைதளங்களுக்கு காசு கட்ட வேண்டியதுன்னு இவரோட அந்த பர்சனல் செலவுக்காக கவர்மெண்ட்டு கொடுக்குற காசு எடுத்து இவர் பாட்டுக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருந்திருக்காரு. இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் அந்த லோக்கல் ஆஃபீஸரு, லோக்கல் ஆஃபீஸராக இருந்தவர். ஆனால் புதுசாக மாறின ஆஃபீஸரை அதுக்கு ஒத்துக்கலை. அவர் வந்து அந்த உண்மைகளை கண்டுபிடிச்சிடறாரு. இவர் போலீஸ்கிட்ட போகிறேன், இன்னும் உயரதிகாரிகளுக்கு போகிறேன் அப்படின்னு இவர் மிரட்டி இருந்திருக்காரு. அதுக்காக தான் கொலை பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் செட் பண்ணியிருந்திருக்காரு. பட் அது நடக்கலை. அப்படின்னோடனே சரி, நம்ம பேர் கெட்டு போயிட போகுது அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலில் இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தான் அந்த செப்டம்பர் 1, 2015 காலையில் 7:52 போல் காரு ஓட்டிகிட்டு போகும்போது இவர் வாக்கிடாய்க்கு மூலம் சொல்லியிருக்காரு 3 பேரை துரத்துறேன் அப்படின்னு. ஆனால் அது ஃபுல்லாக போய் அப்படிப்பட்ட 3 பேரை இவர் துரத்தவே இல்லை. இவர் கரெக்டாக போய் அந்த மரத்துக்கிட்ட எல்லா பொருளையும் தூக்கி வீசிட்டு இவரை வந்து அதாவது எப்படி கொலை மாதிரி செட் பண்ணுறாப்லையாம், அப்படியே வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டில் வந்து சுட்டுட்டு அப்புறம் நெஞ்சு பகுதியில் சுட்டுட்டு கன்னை அப்படியே அங்கிட்டு போட்டுருந்துருக்காரு. இதை போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே நடந்தது கொலை கிடையாது, ஒரு தற்கொலை அப்படின்ட்டு போலீஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்போ தான் கதையே ஆரம்பிக்குது.
மக்கள் எல்லாரும் அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க. இவரை ஹீரோவை வந்து பார்த்தாங்க. பட் எல்லாரும் ஒரே செகண்டில் தூக்கி போடுறாங்க, இவெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு. இங்கே பொதுமக்கள்கிட்டேருந்து காசை வசூல் பண்ணி தொண்டு நிறுவனம் வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்ததில்ல, அதை எல்லாத்தையும் திருப்பி வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. இவருக்கு நினைவிடம் அப்படி இப்படின்னு பலது வச்சாங்களா, எல்லாத்தையும் வந்து அகற்றாங்க அப்படின்னு பல விஷயங்கள் நடந்தது. ஜிஐ ஜோ அப்படின்னு அன்போடு அழைச்சதை ஜிஐ ஜோக்கு அப்படின்னு வந்து பேரை வந்து மாற்றினாங்க. இது மாதிரி ஒரு ஹீரோவாக இருந்தவர் ஒரு 3 மாதத்துக்குள்ளே வில்லனாக மக்கள் மத்தியில் வந்து உருவாயிட்டார். இவரோட பேர் கெட்டு போயிட போதுன்னா இவர் வந்து கொலைங்கிற வந்து நாடகத்தை நடத்தினார். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஹீரோவிலேருந்து வில்லனாக இவர் வந்து மாறிட்டார். அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இவங்களோட ஒய்ஃபு பிள்ளைங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் இதில் வந்து சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா ஒய்ஃபோட வந்து கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது ஒய்ஃப் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதனால அவங்கள வந்து கைது பண்ணாங்க. பிள்ளைங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் அந்த குடும்பத்தை சுற்றி நடந்துச்சு. எல்லாரும் வந்து கழுவி ஊற்றுனாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கடைசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த போலீஸ் எக்ஸ்ப்ளோரர் திட்டத்தை அந்த ஊர்லேருந்து வந்து தூக்குனாங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ நல்லவராக பேரெடுத்தவருக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாங்க, எவ்வளோ நாள்னாலும் இங்கே பொய்யை வந்து பலூன் மாதிரி காற்றை வந்து ஊதி வச்சாலும் ஏதோ ஒரு ஊசி பட்டுச்சு அப்படின்னா எல்லாமே வந்து வெளில வந்துடும். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.